ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான கிரேவ் டார்ச்சர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜோகோ அன்வர் டைரக்ஷன்ல ஃபெரடினா மஃப்டி, ரெசா ரஹாடியன், விதுரி புட்டேரி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 57 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தவறுகள் செய்யறவங்க இருந்ததுக்கு அப்புறமா அவங்க சவப்பெட்டியில அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் பல கொடுமைகள் அந்த நபருக்கு நடக்கும் அப்படின்றது ஒரு மித்தா இருக்கு. படத்துடைய கதாநாயகி தன்னுடைய சிறு வயதிலேயே நடந்த ஒரு பர்சனல் லாஸால இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த மித்தை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய தவறுகள் செய்த ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பிணம் இருக்கிற சவப்பெட்டியில தானும் இறங்கி அந்த நபருக்கு எந்த விதமான கிரேவ் டார்ச்சரும் நடக்கல அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோயின் தான் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே இந்த மொத்த படத்தையுமே ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வர அந்த பயத்தை அவங்க ஆன் ஸ்கிரீன்ல வந்து பிரசன்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். மற்ற ரோல்ஸ் நடிச்ச ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய முதல் 2 ஆக்டர் எடுத்துட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் மூவி மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பா உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஹாரர் அட்மாஸ்பியரை படம் முழுக்கவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய தேர்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹாரர் மூவி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் தேர்ட் ஆக்ட்ல இருக்கும். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான ஈரி என்விரான்மெண்ட்டை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல வந்து நடக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான காட்சிகள்ல டிஃபரெண்டான கேமரா ஆங்கிள்ஸ் மூலமா ரொம்ப என்டர்டெய்னிங்கா வந்து விஷுவல்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான த்ரில் ஃபேக்டரை எலிவேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் பில்டிங் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அது நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அது அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமா வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கிரேவ் டார்ச்சர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.